இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எந்த ரோ எந்த காலத்துங்கிறத நம்ம செலெக்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைம்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இந்த 5ங்கிறது ஒன்றா மாற்றணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரோ வந்து R1 இது R2 இது நம்ம R3. இப்போ நம்ம என்ன ஃபஸ்ட்டு கண்டிஷன்னா R1 அப்படிங்கிறது என்ன பார்த்துணும் இந்த இடத்துல ஒன்றா மாற்றணும். என்ன பண்ணு ஒன்றா மாற்றணும் அப்படின்னு சொன்னால் R1 நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணு 5ஆல் டிவைட் பண்ணு. என்ன பண்ணு 5ஆல் டிவைட் பண்ணு. அப்போ 5ஆல் டிவைட் பண்ணு. இப்போ என்ன பண்ண நம்மளுக்கு என்ன தெரியுது x1ங்கிறது இன்ட்ரடியூஷன் ஆகுது, ட்ராப் ஆகுது என்னது x3 ட்ராப் ஆகுது. அப்போ x1 ஸோ வேல்யூ என்னது x1. அதோடைய சிஜே வேல்யூ என்னன்னு பாருங்க 2. சிஜே வேல்யூ என்னது 2. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸ்பி வேல்யூ என்ன பண்ணு இது இந்த ரோ ஃபுல்லாக என்ன பண்ணு 5ஆல் 1/5ஆல் என்ன பண்ணு ஸோ மல்டிபிகேஷன் பண்ணு 1/5ஆல் மல்டிபிகேஷன் பண்ணு இல்லைனா 5ஆல் டிவைட் பண்ணு. இப்போ 8/5 நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும் 8/5. நெக்ஸ்ட் காலத்தை பண்ணால் 5ஆல் டிவைட் பண்ணுறதால என்ன கிடைக்கும் 1. 5ஆல் டிவைட் பண்ணால் 1. அடுத்து நெக்ஸ்ட் பண்ணால் 3. அப்போ 3 வேல்யூ என்னது 3/5 3/5. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1/5 x4 வேல்யூ என்னது 0 0. ஃபார்க்கு என்னது இஸ் ஆல்சோ என்னது 0. அது என்னது 0. இப்போ இந்த ரோ நம்ம இஷ்டம் இந்த ரோவை மிஷம். இப்போ வந்து R1 R2 R3. இப்போ இந்த ரோவை மென்ஷன் பண்ணது R4 மென்ஷன் பண்ணுவோம். என்ன மென்ஷன் பண்ணுவோம் R4. ரோ வேல்யூ என்னது R4. இப்போ இந்த ரோவை வச்சுக்கிட்டு இந்த ரோவை வச்சுக்கிட்டு என்ன பண்ணு அது டைம்ஸ் என்ன பண்ணு 0வா மாற்றுனு. என்ன பண்ணு 0வா மாற்றுனு. இப்போ இங்கே என்ன இருக்குது இஸ் R2. எந்த ரோவை மாற்றுனு R2ங்கிற ரோவை மாற்றுனு. இப்போ ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா R2 மைனஸ் இங்கே என்ன இருக்குது R4. R4ல வேல்யூ என்ன இருக்குது 1. R4ல வேல்யூ என்னது 1. இங்கேயும் 1. அப்போ ரெண்டு என்ன பண்ணு செப்பரேஷன் பண்ணால் 0 ஆகிடும். என்ன பண்ணால் செப்பரேஷன். அப்போ ஆப்ரேஷனா R2 மைனஸ் என்னது R4. R2 மைனஸ் என்னது R4. இப்போ R2 வேல்யூ என்ன எடுத்ததுன்னு R2 வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன பாரு 4. R2ங்கிறது 4 மைனஸ் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா R2 வேல்யூ என்னது 1. நெக்ஸ்ட் 2. இந்த ஃபர்ஸ்ட் 3 வேல்யூ மட்டும் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்துக்கலாம். இப்போ 4 மைனஸ் R4. R4 வேல்யூ என்னன்னு பாருங்க. R4 வேல்யூ என்னது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 8/5 8/5. இப்போ 4 இந்த வேல்யூ இது என்ன பண்ணுவோம் இந்த வேல்யூல என்ன பண்ணு செப்பரேஷன் பண்ணு. ஸோ இப்போ அதாவது R2 வேல்யூ என்னன்னா 4. R2 வேல்யூ என்னது 4 மைனஸ் R4. R4 ஒன்றுங்கிறதுல 1 R4 தான். அப்போ மல்டிபிகேஷன் பண்ணால் என்னது 8/5. இங்கே என்ன வேல்யூ இருக்குது 8/5. இது சிம்பிளைஸ் பண்ணு. சிம்பிளைஸ் பண்ணால் என்ன இருக்கும் 20 கிடைக்கும். 20ல் 8 பொசிஷன் என்ன இருக்கும் 12/5. என்ன கிடைக்கும் 12/5. ஓகேங்களா. ஸோ என்னது x4 வேல்யூ என்னது 0 12/5. நெக்ஸ்ட் பார்க்கணும் அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. என்னது வேல்யூ என்னது 1. எது R2 வேல்யூ. R2 வேல்யூ என்னது 1 மைனஸ் இங்கே வேல்யூ என்ன இருக்குது 1. அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு 0ன்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும் 0. நெக்ஸ்ட் R2 வேல்யூ பார்த்தீங்க அப்படி சொன்னால் R2 வேல்யூ என்னது 2. R2 வேல்யூ 2 மைனஸ் இங்கே என்ன இருக்குது பாருங்க x2 R4 வேல்யூ என்னது 3/5 3/5. அப்போ 2 5 10 10ல் மைனஸ் 3 பொசிஷன் இருக்கு 7/5. என்ன கிடைக்கும் 7/5 கிடைக்கும். நெக்ஸ்ட் R2 அதாவது R2 வேல்யூ பார்க்கணும். நெக்ஸ்ட் R2 வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வரைக்கும் மெஷர் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க 0 1 0. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது 0. இது R2 வேல்யூ மைனஸ் R4 வேல்யூ இங்கே ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு 1/5. நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க 0. நெக்ஸ்ட் 0. நெக்ஸ்ட் என்னது 0. இப்போ 0ல 1 மைனஸ் இஸ் மைனஸ் 1/5 மைனஸ் 1/5. நெக்ஸ்ட் நான் 1 மைனஸ் 0 1 மைனஸ் 0 வேல்யூ என்னது 1. நெக்ஸ்ட் 0 மைனஸ் 0 தான் 0 மைனஸ் 0. அப்போ வேல்யூ என்னது 0 0. இப்போ இந்த ரோ மேட்ச் இந்த ரோவை சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா இந்த ரோ 1 ஸோ அதர்வைஸ் என்னவா இருக்கணும் 0வா மாற்றணும். இப்போ என்ன அது 1 என்ன பண்ணணும் 0வா மாற்றிட்டோம் என்ன இருக்குது இந்த ரோ கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா R3 ரோ ஆக்சுவலாக என்னவா இருக்குது 0வா இருக்குது. அதில் எந்த சேஞ்சும் நான் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அதே டேர்ம்ஸ் எடுத்து எழுத போகிறோம். அப்போ மைனஸ் எம் வேல்யூ என்னது x5 2 0 2 0. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0. அடுத்தது -1 + 1. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இது ZJ மைனஸ் CJ தான் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ZJ மைனஸ் CJ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ ZJ மைனஸ் CJ பாருங்க ZJ மைனஸ் CJ. ஓகே. இப்போ என்ன பண்ணு மல்டிபிகேஷன் பண்ணுங்க 2 8 2 × 8/5 2. அப்போ 16/5 16/5. ஸோ இந்த வேல்யூ மல்டிபிகேஷன் பண்ணானது 0 வேல்யூ என்னது 0. அப்போ மைனஸ் இங்கே என்ன இருக்கும் 2mன்னு இருக்கும். என்ன இருக்கும் மைனஸ் 2m இருக்கும். அப்போ 16/5 மைனஸ் 2m மைனஸ் 2m. நெக்ஸ்ட் பாருங்க 2 × 1 இந்த டைம்ஸ் ரோ ஃபுல்லாகவே மல்டிபிகேஷன் பண்ணல. அந்த வேல்யூ என்னது 0.
அப்போ இங்கே 2ன்னு இருக்குது 2வா நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இந்த வேல்யூ பண்ணால் 0 ஆல் ரோஸ் என்னது 0 மேலே என்ன இருக்குது -2 இருக்குது அப்போ வேல்யூ என்ன இருக்கும் 0 வேல்யூ 0 நெக்ஸ்ட் பாருங்க 2 இங்கே என்ன இருக்குது 3/5 அப்போ 6/5 மைனஸ் ப்ளஸ் ஸோ இந்த டைம்ஸ் ஆல்சோ 0 இங்கே என்ன இருக்குது -2 இருக்குது அப்போ -2m இங்கே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது +2ன்னு இருக்கும் என்ன இருக்கும் +2ன்னு இருக்கும் அப்போ இந்த இது மட்டும் சிம்பிளைஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் +2 +னா 10 அப்போ 16/5 5 -2m இதெல்லாம் என்ன எப்படி இதெல்லாம் 16 அதாவது எல்சிஎம் எடுத்துட்டு அப்படின்னு சொன்னால் என்னது 5க்கும் இதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன் ஸோ 10 அப்போ 16/5 5 மைனஸ் என்னது 2m அப்போ 16 5 -2m இல்லை அப்படின்னு சொன்னால் இதுக்கு எல்சிஎம் எடுத்து என்ன பண்ணலாம் 10m மெஷர் பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஹோல் சைடு என்ன பண்ணலாம் 10m மெஷர் பண்ணலாம் ஸோ இப்படி வச்சுக்கலாம் -2m / 10 2m / 10 ஏன்னு சொன்னால் இப்போ எல்சிஎம் எடுக்கணும்னு சொன்னால் ரெண்டுக்கு காமனாக இருக்கும் 5 மென்ஷன் பண்ணுறோம் ஸோ 5 மென்ஷன் பண்ணால் என்ன இருக்கும் 2 10 அப்போ என்ன இருக்கும் 16 - 10m / 5 16 - 2m / 5 ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படி சொன்னால் மைனஸ் இப்போ மைனஸ் பண்ணி தான் 2 அப்போ என்ன கிடைக்கும் 2/5 2/5 இது 0 இங்கே வேல்யூ என்னது 0 அப்போ மேலே என்னது 0 வேல்யூ என்னது 0 ஓகேங்களா நெக்ஸ்ட் 2 0 0 so -m 0 so 0 value 0 அது 0 0 0 அடுத்து -m -1 அப்போ +m கிடைக்கும் -m கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா 0 0 இங்கே பார்த்தீங்கன்னா -m கிடைக்கும் -m வேல்யூ என்னது 0 -m என்னது வேல்யூ 0 இப்போ நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நெகட்டிவ் டேர்ம்ஸில் இந்த டேர்ம்ஸில் மட்டும்தான் நமக்கு இருக்குது வேறு டேர்ம்ஸ் இல்லை ஸோ அப்போ என்ன பண்ணலாம் டேரெக்டாக என்ன பண்ணலாம் இந்த காலத்தை எடுத்துக்கலாம் என்னன்னா இந்த காலத்தை எடுத்துக்கலாம் இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் x2ங்கிறது இன்ட்ரடியூஸ் ஆகுது x2ங்கிறது இன்ட்ரடியூஸ் ஆகுது எந்த காலம் ட்ராப் ஆகும் எந்த காலம் ட்ராப் ஆகுங்கிறத என்ன பண்ணு இந்த டேபிளில் மென்ஷன் பண்ணு ஸோ மென்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க மேக்ஸிமைஸ் அதாவது மினிமைஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் என்ன கண்டுபிடிக்கணும் மினிமைஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் மினிமைஸ் வேல்யூ கண்டுபிடிச்சா என்ன இருக்குன்னு சொன்னால் 8/5 இன்ட்டு மல்டிபிகேஷன் பண்ண என்ன ஆகும் ஸோ டிவைட் பண்ண நம்ம என்ன பண்ணுறோம் மல்டிபிகேஷன் பண்ணுறோம் 5/5 3 ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12/5 இன்ட்டு ஸோ இது என்ன பண்ணலாம் மல்டிபிகேஷன் பண்ணால் 5/5 7 இருக்கும் 5/5 7 நெக்ஸ்ட்டு 2 டிவைடட் என்ன இருக்கும் 2ன்னு இருக்கும் 2/2ன்னு இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த வேல்யூ சிம்பிளைஸ் பண்ணுவோம் இந்த 5 கேன்சல் இப்போ பார்த்தீங்கன்னா 8/3 கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா 12/7 இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 கிடைக்கும் இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் சம்திங் ஓகேங்களா இந்த வேல்யூலாம் 1 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும் இந்த வேல்யூ 1 இதில் மினிமைஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ இதுதான் என்னது மினிமைஸ் வேல்யூ இங்கே தான் என்னது மினிமைஸ் வேல்யூ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் x2ங்கிற வேரியபிள் வந்து என்னது இன்ட்ரடியூஸ் ஆகுது ஸோ x5ங்கிறது என்னது ட்ராப் ஆகுது x5ங்கிறதே ட்ராப் ஆகுது இப்போ அதான் நெக்ஸ்ட் டைப்பில் பார்க்க போகிறோம் எது பார்க்க போகிறோம் x2ங்கிறது இன்ட்ரடியூஸ் ஆகுது x5ங்கிறது ட்ராப் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணு ஸோ எந்த ரோ சேஞ்ச் பண்ணுறோமோ இந்த காலத்தை என்ன பண்ணு 1ஆ மாற்றுன்னு அதர்வைஸ் என்ன பண்ணு 0 மாற்றுன்னு இதை நெக்ஸ்ட் டைப்பில் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த டேபிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணிட்டோம் ஸோ எந்த காலம் எந்த ரோங்கிறது மென்ஷன் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நம்ம மென்ஷன் பண்ண என்னது ஸோ x2ங்கிறது இன்ட்ரடியூஸ் ஆகுது x4 என்னது ட்ராப் ஆகுது x4ங்கிறது ட்ராப் ஆகுது அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த பாட்டு மட்டும் 1ஆ மாற்றணும் ஸோ அதர்வைஸ் என்ன 0ஆக மாற்றணும் என்ன அதர்வைஸ் மாற்றணும் இப்போ R5 அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் R5/5 என்னது ஸோ என்ன பண்ணணும்னா 1ஆ மாற்றணும் அப்போ என்ன அதில் டிவைட் பண்ணு இல்லைனா மல்டிபிகேஷன் என்னது 5/7 5/7 மல்டிபிகேஷன் பண்ணால் இந்த 7/5 என்ன கிடைக்கும் 1ஆ இருக்கும் என்ன இருக்கும் 1ஆ கிடைக்கும் இப்போ இந்த வேரியபிள் என்ன பண்ணு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ என்ன பார்த்தீங்கன்னா x2ங்கிறது இன்ட்ரடியூஸ் ஆகுது x4 ட்ராப் ஆகுது x4ங்கிறது ட்ராப் ஆகுது அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரோ மட்டும் மென்ஷன் பண்ணுவோம் இப்போ இந்த ரோ நம்ம சேஞ்ச் பண்ண போகல இது x1 அப்படி தான் இருக்கும் x1 அப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு x4க்கு பதில் என்ன பண்ணுது x2 வருது x4க்கு பதில் என்னது x2 வருது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஸோ இது ட்ராப் ஆயிடுச்சு அப்போ எக்ஸோட சிஜியோட வேல்யூ என்னது 2 எக்ஸோட சிஜி வேல்யூ 2 நெக்ஸ்ட் பார்த்தா இது எந்த சேஞ்ச் ஆகல அப்போ என்னது x5 மைனஸ் என்னது m ஓகேங்களா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரோ மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் இந்த ரோ ஏன்னா நம்ம எந்த ரோவை தேவையோ அந்த ரோவை ஃபர்ஸ்ட் செலக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ 12/5 அப்போ என்ன பண்ணணும் R5 எதால மல்டிபிகேஷன் பண்ணு 5/7 மல்டிபிகேஷன் பண்ணு 5/7 மல்டிபிகேஷன் பண்ணு இங்கே என்ன இருக்கும் பாருங்க R5ங்கிறது என்ன இருக்கு பாரு 12/5 இன்ட்டு 5/7 அப்போ 5 கேன்சல் ஆகும் மீதி ரிமைனிங் என்ன 12/7
12 to the 5 7. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படி சொன்னா இங்க 0 ன்னு இருக்கு. இங்க என்ன இருக்கு 0. 0 எதால மல்டிப்ளிகேஷன் ஆகுது 0. ஆல்வேஸ் என்னது 0. நெக்ஸ்ட் டைம்ஸ் பண்ணா 7 to the 5 அப்ப 5 to the 7 ஆல் மல்டிப்ளிகேஷன் வேல்யூ என்னது 1. வேல்யூ இது 1. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படி சொன்னா minus 1 to the 5 5 minus 1 to the 5 5 into 5 to the 5 7. அப்போ 1 5 5 கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு minus 1 to the 5 7 minus 1 to the 5 7. நெக்ஸ்ட் டைம்ஸ் பாத்தீங்க அப்படி சொன்னா என்ன இருக்கு 1. நெக்ஸ்ட் டைம் என்ன இருக்கு 1. சோ என்ன மல்டிப்ளிகேஷன் பண்ணு into 5 to the 5 7 into என்னது 5 to the 5 7. இங்க பிளஸ் 1 இருக்கு, இங்க என்ன இருக்கு 5 to the 5 7. அப்ப வேல்யூ என்னவா இருக்கும் 5 to the 5 7. 5 to the 5 7. நெக்ஸ்ட் x5 ஓட வேல்யூ என்னது 0. சோ இது வேல்யூ என்னது 0. அப்ப இங்க ரிமைனிங் பார்ட் என்னவா இருக்கும் 0 0. ஓகேங்களா? இப்போ இந்த ரோவை என்ன பண்றோம், இப்போ R6 மீண்டும் R7 R8 R9 R6 அதாவது என்ன ரோ 9 மென்ஷன் பண்றோம். ஓகே, இப்போ எனக்கு என்னன்னா R7 R9 அப்படிங்கிற ரோல எனக்கு இந்த பார்ட்ல என்ன கிடைக்கணும், எனக்கு 0வா கிடைக்கணும். இந்த பார்ட்ல என்னவா இருக்கு 0வா கிடைக்கணும். அப்ப இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ R4 வேல்யூ என்னன்னு பாருங்க R4. இங்க வேல்யூ என்ன மென்ஷன் பண்ணுவோம், இந்த வேல்யூ கம்பைன் பண்ணுங்க, இந்த ரோவை கம்பைன் பண்ணுங்க. மைனஸ் என்னது R8 R8 R4யும் R8யும் எடுத்துக்கிட்டேன். R4யும் R8யும் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? R4 R8. இப்போ R8ல வேல்யூ என்ன இருக்கு 1. வேல்யூ என்னது 1. ஆனா R4ல வேல்யூ என்ன இருக்கு, R4ல வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 3 to the 5 5 3 to the 5 5. அப்போ R8ல இருக்கு வேல்யூ 1. அப்ப என்ன பண்ணு சொன்னா எனக்கு 0 வரணும்னு சொன்னா அப்ப இந்த டைம்ஸ் என்ன பண்ணு minus 3 to the 5 5 3 to the 5 5. அப்ப R4 minus 3 to the 5 5 into R8 into என்னது R8. இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணா எனக்கு இந்த டைம்ஸ் என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும். என்ன கிடைக்கும் 0. அப்ப R7 எப்படி பண்ற, R7ங்கிறது எப்படி, R7ங்கிறது R4 minus 3 to 5 5 into R8 into என்னது R8 மென்ஷன் பண்றேங்க. இப்போ R4 ஓட வேல்யூ எது, R4 ஓட இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு 8 to the 5 5 8 to the 5 5. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இருக்கு 3 to the 5 5 3 to the 5 5 மைனஸ் இங்க என்ன இருக்கு பாருங்க 3 to 5 5வா. சோ அப்ப என்னவா இருக்கும் minus 3 to 5 5 minus 3 to 5 5. இப்போ 3 to the 5 5ல R8 ஓட வேல்யூ எது, R8 ஓட வேல்யூ இங்க என்ன பாத்தீங்க சொன்னா into 12 to the 5 7 12 to the 5 7. நெக்ஸ்ட் என்ன இருக்கு into 0. நெக்ஸ்ட் 1. நெக்ஸ்ட் 1. இப்போ இது சிம்பிளைஸ் பண்ணு, என்ன பண்ணு சிம்பிளைஸ் பண்ணு. இப்போ பாத்தீங்கன்னா 8 to the 5 5 இங்க என்ன இருக்கு 3 to the 5 5 into 12 to the 5 7 இருக்கு. சோ இது சிம்பிளைஸ் பண்ணு, என்ன பண்ணு சிம்பிளைஸ் பண்ணு. சிம்பிளைஸ் பண்ண என்ன பண்ணலாம் பாருங்க 8 to the 5 5 மைனஸ். சோ இது எல்சிஎம் எடுக்கணும். என்ன பண்ணு எல்சிஎம் என்ன பார்த்தா அப்படி சொன்னா இங்க 5 இருக்கு, இங்க என்ன இருக்கு 7 இருக்கு. அப்ப என்னலாம் 35 இங்க எடுத்துக்கலாம். 35 என்ன இருக்கு 35 35 எடுத்துக்கலாம். 7 into 3 என்னது 21 என்னது 21. 5 into 12 பண்ணா 50. சோ என்னது 60 60 எடுக்கும். என்ன இருக்கு 60. சோ -3 சாரி. சோ மல்டிப்ளிகேஷன் தான் பண்ண போறோம். அப்ப என்ன கிடைக்கும் 8 to the 5 5 மைனஸ் இங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணா அப்படி சொன்னா 35 என்ன கிடைக்கும் 35 7 என்னது 35 இங்க 30 பிளஸ் என்னது 6 அப்ப என்ன இருக்கும் 36 என்ன கிடைக்கும் 36. இப்போ சிம்பிளைஸ் பண்ணா அப்படி சொன்னா இப்போ 35. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா 5 into 35 அப்ப என்ன இருக்கும் 35 அப்படின்னு சொன்னா எத்தனை டைம்ஸ் இருக்கும், சோ 7 டைம்ஸ் இருக்கும். அப்ப 7 into 8 சோ அப்ப என்ன இருக்கும் 56 மைனஸ் இங்க என்ன இருக்கு இங்க 35 36 தான். அப்ப என்ன இருக்கும் 20 to the 5 20 to the 5 35 னு இருக்கும். அப்ப 4 to the 5 7 என்ன இருக்கும் 4 to the 5 7. அப்ப வேல்யூ என்னது 4 to the 5 7 4 to the 5 7. நெக்ஸ்ட் பாத்தீங்க சொன்னா 1 minus 3 to the 5 5 1 minus 3 to the 5 5. ஆனா அங்க வேல்யூ என்ன இருக்கு 0வா இருக்கு. வேல்யூ என்ன இருக்கு 0வா இருக்கு. அப்ப வேல்யூ ரிமைனிங் வேல்யூ என்ன இருக்கு 1. ரிமைனிங் வேல்யூ 1. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 to the 5 5 minus 3 to the 5 வேல்யூ அப்ப வேல்யூ என்னது 0. இது 1 வேல்யூ என்னது 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த டைம்ஸ் போணும். இப்போ நெக்ஸ்ட் என்னது R4 வேல்யூ என்னன்னு பார்ப்போம். R4 ஓட வேல்யூ எப்படி வருது நெக்ஸ்ட் என்னது -1 to the 5 இங்க என்ன இருக்கு 1 to the 5 5 1 to the 5 y 3 to the 5 1 to the 5 5. நெக்ஸ்ட் என்னது 0 0 0. ஓகேங்களா? இப்போ இது என்ன பண்ணு R4 ஓட வேல்யூ எழுதிட்டோம். மைனஸ் 3 to the 5 5 ஆல மல்டிப்ளிகேஷன் பண்றோம். -3 to the 5 5 3 to the 5 5 3 to the 5 5. ஓகேங்களா? இப்போ 3 to the 5 5ல R8 ஓட வேல்யூ ஓட வேல்யூனா அங்க பாருங்க இங்க என்ன இருக்கு
மைனஸ் 1 to the power 7 மைனஸ் 1 to the power 7 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 to the power 7 என்னவா இருக்கு 5 to the power 7 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0 0 0 0 அப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸ் வேல்யூ என்னது 0 இந்த டேர்ம் என்னது 0 இப்போ ரெண்டு டேர்ம்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிப்போம் இப்போ 1 to the power 5 மைனஸ் ஸோ மைனஸ் மைனஸ்ன்றது ப்ளஸ் அப்போ 3 to the power ஸோ 5 into 7 அப்போ என்ன இருக்கும் 35 இருக்கும் என்ன இருக்கும் 35 அப்போ எல்சிஎம் எடுத்து இருக்கும் 35 ஸோ என்ன கிடைக்கும் 7 கிடைக்கும் 7 ப்ளஸ் 10 to the power இருக்கும் அப்போ 2 to the power 7 2 to the power 7 அப்போ வேல்யூ என்னது 2 to the power 7 நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மைனஸ் 3 இன்ட்டு இருக்கும் 5 5 கேன்சல் ஆகிடும் இப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா மைனஸ் 3 to the power 7 மைனஸ் 3 to the power 7 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வேல்யூ 0 இது வேல்யூ என்னது 0 அப்போ 0 0 ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்து இப்போ நம்ம பார்க்க சொன்னால் இந்த ரோவை சேஞ்ச் பண்ணு இப்போ இந்த ரோ வந்து 1 0 1 மாற்றியாச்சு இப்போ இது என்ன பண்ணு 0வா மாற்றணும் அப்போ அதுக்கு என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு என்னன்னு நம்ம ஃபாலோ பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா இப்போ இது என்னது R6 என்னது R6 வேல்யூ 1 தான் இருக்குது ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது R8 அப்போ ரெண்டு என்ன பண்ணலாம் செப்பரேஷன் பண்ணால் எனக்கு அந்த டைம் என்ன கிடைக்கும் 0ங்கிற வேரியபிள் கிடைக்கும் அப்போ R6ங்கிற வேரியபிள் என்னது ஃபர்ஸ்ட் என்னவா இருக்குது 2 செகண்ட் வேல்யூ என்னது 0 அடுத்த வேல்யூ இருக்குது 1 இப்போ மைனஸ் R8 வேல்யூ பார்க்கணும் R8 என்ன பாருங்க 12 to the power 7 0 அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்கு 12 to the power 7 0 நெக்ஸ்ட் என்னது 1 இப்போ ரெண்டையும் என்ன பண்ணோம் சிம்பிளைஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ 12 to the power 7 இருக்கு 12 to the power 7 இருக்கு இப்போ எல்சிஎம் எடுத்து சொன்னா ஸோ 7 அப்படிங்கிற மென்ஷன் பண்ணா ஸோ என்ன இருக்கும் 14 இருக்கும் 14ல் 12 போச்சுன்னா மீதி என்ன இருக்கு 2 இருக்கும் அப்போ 2 to the power 7 வேல்யூ என்னது 2 to the power 7 ஸோ மல்டிபிகேஷன் பண்ணால் 14 12 பொசிஷனாக இருக்கும் 2 இருக்கும் அப்போ என்னது 2 to the power 7 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0 இங்கே என்னது 0 அடுத்து இங்கே என்ன இருக்கு 0வா இருக்கு அப்போ என்ன வேல்யூ என்னது 0 நெக்ஸ்ட் 1 இருக்கு ஸோ நெக்ஸ்ட் மைனஸ் என்னது 1 அப்போ 1 மைனஸ் 1 வேல்யூ என்னது 0 நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் பார்க்குறோம்னு சொன்னால் R6ல் என்ன வேல்யூ இருக்குன்னு சொன்னால் 0 நெக்ஸ்ட் 0 அடுத்த வேல்யூனா -1 நெக்ஸ்ட் வேல்யூ என்னது +1 0 0 -1 +1 நெக்ஸ்ட் பார்த்து அப்படி சொன்னீங்கன்னா இப்போ -R8 வேல்யூ தேவை R8 எங்கே இருக்குன்னு பாருங்க R8 வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 to the power 7 எங்கே வேணா இருக்கு -1 to the power 7 நெக்ஸ்ட் 5 to the power 7 நெக்ஸ்ட் 0 0 வேல்யூ என்னது 0 இப்போ இது சிம்பிளைஸ் பண்ணு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ 1 to the power 7 அப்போ இங்கே வேல்யூ என்ன இருக்கும் 1 to the power 7 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -1 இருக்கும் இங்கே 0வா இருக்கு சாரி இந்த வேல்யூ பண்ணால் மைனஸ் இருக்கு இங்கே 5 to the power 7 இருக்கு வேறு இல்லை அப்போ -5 to the power 7 -5 to the power 7 இங்கே -1 இருக்கு இங்கே என்ன இருக்கு 0வா இருக்கு அப்போ வேல்யூ என்னது -1 இங்கே 1 இருக்கு ரிமைனிங் பார்ட் என்னது 1 அப்போ வேல்யூ என்னது 1 இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 0 0 0 1 0 0 0 1 ஸோ ஓகேங்களா கிடைச்சிருக்கு ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலே என்ன பண்ணணும் இசட்ஜே மைனஸ் சிஜே கண்டுபிடிக்கணும் என்ன அப்படிங்கன்னு இசட்ஜே மைனஸ் சிஜே அந்த வேல்யூல வந்து என்ன கிடைக்கணும் பாசிட்டிவ் கிடைக்குதுன்னு பார்க்கணும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணிக்கணும் இசட்ஜே மைனஸ் சிஜே இப்போ இசட்ஜே மைனஸ் சிஜே கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும் இரண்டு மல்டிபிகேஷன் பண்ணி என்ன பண்ணு ஆட் பண்ணு ஃபர்ஸ்ட் 2 என்னதுக்கு 8 to the power 7 plus 8 to the power 7 plus 24 to the power 7 ஸோ ரெண்டு மல்டிபிகேஷன் பண்ணாது 24 to the power 7 அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் இங்கே என்ன இருக்கு மைனஸ் எம்னு இருக்கு இங்கே என்ன இருக்கு அப்போ -2m to the power 7 -2m to the power என்னது 7 இப்போ இதில் மைனஸ் சிஜே இங்கே சிஜே வேல்யூ இல்லாதல ஸோ இதான் சம்டிவைஸ் பண்ணு போத் சைடு என்ன இருக்கு 7 இருக்கு அப்போ 8 24 வேல்யூன்னா 32 எழுதலாம் 32 to the power 7 -2m எழுதலாம் -32 -2m to the power 7 -2 to the power என்னது 7 ஓகேங்களா இது என்னது ஃபர்ஸ்ட் டைம்ஸ் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் அடுத்த டைம்ஸ் 2 into வேல்யூ என்னது 2 நெக்ஸ்ட் 2 into 0 0 தான் ஸோ இந்த வேல்யூ 0 ஸோ ரிமைனிங் என்னது இசட்ஜே மைனஸ் சிஜே வேல்யூ என்னது 0 ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்தது 2 வேல்யூ 0 நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும் இந்த வேல்யூ 0 அப்போ இங்கே -2 +2 இருக்கு அப்போ மைனஸ் ஜிஜி என்ன இருக்கும் அது வேல்யூ என்னது 0 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 அப்போ என்ன இருக்கும் 4 to the power 7
என்ன கிடைக்கும் 4/7 இந்த ரூல் மென்ஷன் பண்ணா பிளஸ் சாரி மைனஸ் இருக்கிறதால -2/7 -2/7 இங்க வேல்யூ பார்த்தனா -m இருக்கு அப்ப -m/7 கிடைக்கும் என்ன கிடைக்கும் -m/7 இப்போ எல்சிஎம் எல்லாமே என்ன இருக்கும் 7ங்கிறது எடுத்துட்டீங்க அப்படி சொன்னா சோ என்ன இருக்கும் 4 and 2 அப்ப 2 - m னு கிடைக்கும் என்ன இருக்கும் 2 - m/7 நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 2 ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணா -6/7 மைனஸ் என்னது 6/7 நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளஸ் 10/7 10/7 நெக்ஸ்ட் பாத்தீங்க சொன்னா மைனஸ் மைனஸ் என்னது பிளஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் இப்போ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 5m/7 கிடைக்கும் 5m/7 கிடைக்கும் இதுல மேக்ஸிமம் எடுத்தனா LCM 7 சோ 10 6 10 இருக்கு அப்ப என்ன கிடைக்கும் 4 + 5m 4m + 5m நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படி சொன்னா வேல்யூ 0 நெக்ஸ்ட் வேல்யூ 0 இருக்கும் -m என்னது +m இருக்கும் என்ன இருக்கும் +m நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 0 0 -m அப்ப -m எங்க இருக்கும் +m இருக்கும் அப்ப வேல்யூ என்னது 0 இப்போ zj - gj அப்படிங்கிறது பார்க்கறோம் zj - cj பாத்தீங்க அப்படி சொன்னா இங்க இன்னும் என்ன இருக்கு -m ல இருக்கு சோ இன்னும் கணக்கு என்னது zj - cjங்கிறது பாசிட்டிவா இல்ல இப்போ நமக்கு வந்து ஒரே -m தான் இருக்குறதால சோ எந்த காலம் செலக்ஷன் பண்ணலாம் இந்த காலத்தை என்ன பண்ணலாம் நம்ம செலக்ஷன் பண்ணலாம் சோ அப்ப செலக்ஷன் பண்ணிட்டோம் அப்ப இன்ட்ரோ듀ஸ் ஆகுது எது இன்ட்ரோ듀ஸ் ஆகுது x3 இன்ட்ரோ듀ஸ் ஆகுது எது டிராப் ஆகுது தெரியல எது டிராப் ஆகுது இல்ல இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா எந்த ரோ வந்து டிராப் ஆகுது அப்படி கண்டுபிடிக்க போறோம் அதுக்கு என்ன பண்ணுவோம் θ = என்ன பண்ணுவோம் மினிமஸ் வேல்யூ கண்டுபிடிப்போம் என்ன பண்ணுவோம் மினிமஸ் வேல்யூ கண்டுபிடிப்போம் இங்க என்ன இருக்கு 4/7 இருக்கு இன்டு இதெல்லாம் டிவைட் பண்ணனும் அப்ப இது எப்படி எழுதலாம் 7/2 ஆன எழுதலாம் 7/2 நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படி சொன்னா 12/7 இன்டு சோ மைனஸ் வேல்யூ இருக்குதல சோ என்னலாம் இது இந்த வேல்யூ எடுக்க கூடாது ஏனா லீஸ்ட் பாசிட்டிவ் டிஜிட் இருக்கு சோ மைனஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படி சொன்னா -m என்ன இருக்கு சாரி 2/7 2/7 சோ அதை எதை டிவைட் பண்றோம் இன்டு சோ டிவைட் பண்ணானது 7 இன்டு 7 இப்போ இது மைனஸ் இருக்கதால என்ன பண்றோம் எலிமினேட் பண்றோம் எடுக்க கூடாது சோ 7 மிஸ்டா வேல்யூ என்னது 2 வேல்யூ என்னது 2 இப்போ இந்த 7 தான் வேல்யூ என்னது 2 வேல்யூ 2 இப்போ ரெண்டுமே என்னவா இருக்குனா ஒரே வேல்யூவா இருக்கு ரெண்டுமே என்ன இருக்கு ஒரே வேல்யூவா இருக்கு இப்போ பாத்தீங்க சொன்னா இதுவும் 2 இருக்கு இதுவும் 2 இதுல மினிமஸ் வேல்யூ அப்படினு பார்க்கணும் சோ எதனா செலக்ஷன் பண்ணலாம் ஆனா நமக்கு என்ன தேவைனா சோ ஸ்லாக் வேரியபிள் அதாவது இப்போ என்ன பாத்தீனா சர்ப்ளஸ் வேரியபிள் நமக்கு தேவையில்லாத வேரியபிள் சோ அதை எலிமினேட் பண்றது என்ன பண்ணணும் எந்த ரோ செலக்ட் பண்ணா சோ நம்ம என்ன பண்ணலாம் இந்த ரோவை செலக்ஷன் பண்ணலாம் இந்த ரோவை செலக்ஷன் பண்றோம் இப்போ இந்த ரோவை செலக்ஷன் பண்ணியாச்சு இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது இந்த டேபிள்ல இருந்து அப்படினு சொன்னா x3ங்கிறது இன்ட்ரோ듀ஸ் ஆகுது டிராப் ஆகுது எதுனா x5ங்கிறது என்னது டிராப் ஆகுது அப்பனா என்ன பண்ணனும்னு சொன்னா இந்த 1/7ங்கிறது 1 ஆ மாத்தணும் அதர்வைஸ் என்ன 0 ஆ மாத்தணும் இத மாத்துறது நம்ம வந்து அடுத்த டேபிள்ல பாப்போம் ஓகேங்களா மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள் மீனாட்சி ராமசாமி பொறியியல் கல்லூரி மீனாட்சி ராமசாமி பாலிடெக்னிக் கல்லூரி மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மீனாட்சி ராமசாமி கல்வியியல் கல்லூரி மீனாட்சி ராமசாமி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மீனாட்சி ராமசாமி BPEd கல்லூரி MR கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட் MR இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் MBA MCA காற்றோட்டமான வகுப்பறைகள் பறந்து விரிந்த விளையாட்டு மைதானம் மாணவ மாணவியருக்கு தனித்தனியாக இலவச தங்கும் விடுதி வசதி தகுதியுடைய SC ST மாணவர்களுக்கு இலவச கல்வி அனைத்து ஊர்களுக்கும் பேருந்து வசதி 100% தேர்ச்சி 100% வேலை வாய்ப்பு மீனாட்சி ராமசாமி வித்யாலயா CBSE பள்ளி மத்திய மாநில அரசு அங்கீகாரம் பெற்றது LKG முதல் 10ஆம் வகுப்பு வரை மீனாட்சி ராமசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை மீனாட்சி ராமசாமி தமிழ் வழி மேல்நிலை பள்ளி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது சாதாரண மாணவரையும் சாதனையாளராக்கும் கல்வி நிறுவனங்கள் மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள் திருச்சி மெயின் ரோடு MR கல்வி நகர் சத்தனூர் உடையார்பாளையம் தாலுகா அரியலூர் மாவட்டம் செல் 9947 13129 94434 64046 and 9942. இப்போ இந்த டேபிள்ல பார்த்தோம்னா எந்த ரோ எந்த காலங்கிறது செலக்ஷன் பண்ணிட்டோம் இப்போ என்னன்னா
R9 அப்படிங்கிறத ரோவை செலெக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் x3ங்கிற வேரியபிள் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ எது ட்ராப் ஆகுதுன்னு சொன்னால் x5ங்கிறது ட்ராப் ஆகுது, x5ங்கிறது ட்ராப் ஆகுங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் என்னத்துனா இந்த ரோவில் இந்த டைம்ஸ் என்ன பண்ணணும், நம்ம ஒன்றா மாற்றணும். அதர் டைம்ஸ் என்ன பண்ணு, ஜீரோவாக மாற்றணும். இப்போ ஒன்றா மாற்றணுங்கிற மாதிரி. ஸோ எது ட்ராப் ஆகுது, x5 ட்ராப் ஆகுது. x5 ட்ராப் அப்படின்னு சொன்னால் இங்கே ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதோட சேர்ந்து க்ளோஸ் ஆகும்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த டைம்ஸ் என்ன பண்ணு ஒன்றா மாற்றணும். இந்த டைம்ஸ் என்ன பண்ணு ஒன்றா மாற்றணும். இப்போ இந்த இடத்துல என்ன வரும், x5க்கு பல என்ன மிஷன் பண்ணணும், x3. x5க்கு பல என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல என்னது x5. இது எதுவும் சேஞ்ச் ஆகல. x1 அடுத்தது x2. அது கோஎஃபிஷியன்ட் வேரியபிள் என்னது 2 2. cj வேல்யூ என்னது 2 2. இப்போ என்னதாவது x3 வேல்யூ என்னது x3 வேல்யூ என்னது 0. x3 வேல்யூ என்னது 0. இப்போ இந்த டைம்ஸ் என்ன பண்ணு, இந்த டைம்ஸ் என்ன பண்ணு ஒன்றா மாற்றணும். இந்த டைம்ஸ் என்ன பண்ணு ஒன்றா மாற்றணும். அப்போ R9 சரி என்ன பண்ண, ரோ R9 அப்படிங்கிற ரோவை நான் என்ன பண்ணால் எனக்கு 1 கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 7ஆல் மல்டிபிஷன் பண்ணால் 1. 7ஆல் மல்டிபிஷன் பண்ணு. அப்போ இந்த ரோவை நான் என்ன பண்ணு, எல்லாத்தையும் என்ன பண்ண 7ஆல் மல்டிபிஷன் பண்ணணும். அப்போ இந்த டைம்ஸை பண்ணால் 2/7 இருக்குது. நான் 7ஆல் மல்டிபிஷன் பண்ணால் 7 நான் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 2ன்னு கிடைக்கும். ரிமைனிங் என்ன இருக்கும் 2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0. நெக்ஸ்ட் 2 டைம்ஸ் என்னது 0 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இடத்துல 1/7 மல்டிபிஷன் பண்ணால் வேல்யூ என்னது 1. வேல்யூ என்னது 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் -5/7 -5/7 இன்ட்டு என்னது 7ஆல் மல்டிபிஷன் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும், -5ங்கிற வேரியபிள் கிடைக்கும். என்ன கிடைக்கும் -5. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1ங்கிற வேரியபிள் இருக்குது. 1 எதெல்லாம் மல்டிபிஷன் பண்ண சொன்னேன், 7ஆல் மல்டிபிஷன் பண்ணு. அப்போ 7ஆல் மல்டிபிஷன் 7ங்கிற வேரியபிள் கிடைக்கும். 7ங்கிற வேரியபிள். இப்போ R9 நான் மாற்றிவிட்டேன். R9 என்ன பண்ணுறேன், சேஞ்சை பண்ணிட்டேன். இப்போ இந்த ரோவுக்கு என்ன சொல்லலாம், ஸோ R10. சரி இப்போ வேண்டாம், இப்போ மாற்றிக்கலாம். இப்போ அது R9 இது என்னது R10, இது R11 வச்சுப்போம். இது என்னது R12. இப்போ இந்த R12ங்கிற ரோவை வச்சுக்கிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணால் இந்த 2 ரோவை என்ன பண்ண போகிறோம், 0 ஆக்க போகிறோம். 2 ரோவை என்ன போகிறோம் 0 ஆக்க போகிறோம். இப்போ R7 ஃபஸ்ட்டு ரோ என்னது R7. இங்கே என்ன இருக்குது R12. R12ல எந்த வேல்யூ என்ன இருக்குது 1. R2ல வேல்யூ என்ன இருக்குது 1 இருக்குது. இங்கே என்ன இருக்குது 2/7. அப்போ -2/7 -2/7. அப்போ R7 -2/7 R1 2 என்னது R12 அப்படின்னு கிடைக்கும். எந்த ரோவுக்கு பதிலாக R10க்கு பதிலாக. இப்போ R10ங்கிறது எப்படி மாற்றணும் அப்படின்னு சொன்னால் R7 -2/7 என்னது R12 அப்படி மாற்றினா எனக்கு இந்த டேர்ம்ஸ் என்ன கிடைக்கும், எனக்கு 0ங்கிற வேரியபிள் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ R7 அப்படிங்கிற வேரியபிள் வரும். R7ல ஃபர்ஸ்ட் வேரியபிள் என்ன பாரு 4/7. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது 1. நெக்ஸ்ட்டு 0. இப்போ 4/7 அப்படி இருக்குது. இந்த 4/7 மைனஸ் இங்கே என்ன மல்டிபிகேஷன் பண்ணுறோம் 2/7 -2/7 -2/7. ஓகேங்களா? இப்போ R12 வேல்யூ எதுன்னு, R2 வேல்யூ ஃபஸ்ட்டு என்னது 2. நெக்ஸ்ட் என்ன இருக்குது 0. நெக்ஸ்ட் என்ன இருக்குது 0. ஓகேவா? இதோட வேல்யூ இப்போ எடுத்து எழுத போகிறோம். இப்போ 4/7 மைனஸ் இங்கே என்ன இருக்கும் 4/7. 4/7 மைனஸ் என்னது 4/7. ஸோ 4/7 இங்கே வேல்யூ இருக்குது. ஸோ நம்மளுக்கு கிடைச்சது என்னவா இருக்குது 4/7 இருக்குது. 4/7 இருக்குது. அப்போ அது வேல்யூ என்னவா இருக்கும், வேல்யூ என்ன இருக்கும் 0 இருக்கும். வேல்யூ என்னது 0. வேல்யூ 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1 - 2/7. அப்போ இந்த 2/7 வேல்யூ என்னது 0. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது 1. ரிமைனிங் என்னது 1. எக்ஸ்ட்ரா வேல்யூ என்னது 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0. இந்த வேல்யூ 0ஆல் மல்டிபிகேஷன் பண்ணுறோம். இது 1. இது என்ன 0வா இருக்கும், என்னவா இருக்கும் 0வா இருக்கும். இப்போ நான் எதுவும் பண்ணல, நான் வந்து அந்த ரோ வந்து என்ன பண்ணேன் ரோவுக்கு பதிலாக 0வா மாற்றினேன். 0வா மாற்றினா இந்த ரோவை நான் வந்து சேஞ்ச் பண்ணேன் R12ங்கிற ரோ. R12ங்கிற ரோவை இங்கே என்ன வேல்யூ இருக்குது 2/7 இருக்குது. அப்போ 2/7 R12 ஏதாவது அதை வச்சு என்ன பண்ண செப்பரேஷன் பண்ணுறேன். எந்த ரோவா R7ங்கிற ரோவா செப்பரேஷன் பண்ணுறேன். R7 பார்த்தீங்கன்னா 4/7. நெக்ஸ்ட் 1 0ன்னு இருக்குது. எதால் மல்டிபிகேஷன் பண்ணுறேன்னா 2/7ஆல் மல்டிபிகேஷன் பண்ணுறேன். 2/7 2/7 2/7. ஸோ R12ஓட வேல்யூ பார்த்தா ஃபஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது 2வா இருக்குது. நெக்ஸ்ட் அதுக்கு 0. நெக்ஸ்ட் 0. இப்போ 2ஆல் மல்டிபிகேஷன் பண்ணால் 4/7. ஸோ -4/7 கிடைக்கும். அப்போ 4/7 வேல்யூ என்னது 0. வேல்யூ என்னது 0. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 - 2/7. 2/0 கிடைக்கும். அப்போ ரிமைனிங் பார்ட் என்ன இருக்கும் 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0 - 2/7. இது வேல்யூ 0 - 0 வேல்யூ இது 0. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்த வேரியபிள் பார்க்குறோம். R7ஓட வேரியபிள் பார்க்கணும். R7 வேல்யூ இங்கே என்ன இருக்குது 2/7. 2/7. நெக்ஸ்ட் என்ன இருக்குது -3/7. -3/7. நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0
ஜீரோ, அடுத்த வேல்யூ என்னது ஜீரோ. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணு மைனஸ் எதனால் மல்டிபிகேஷன் பண்ணுறோம் 2/7 மைனஸ் 2/7 மைனஸ் 2/7 மைனஸ் 2/7. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணால் R12 ரோ எழுது. R12 ரோ ஃபர்ஸ்ட் ரோல் என்ன இருக்குது 1 இருக்குது. என்னவா இருக்குது 1. நெக்ஸ்ட் என்ன இருக்குது மைனஸ் சாரி ஜீரோ. இங்கே வேல்யூ என்னது ஜீரோ ஜீரோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 வேல்யூ என்ன இருக்குது 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன இருக்குது -5 -5. இந்த ரோ தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது 7 இருக்குது. என்ன பண்ணுறோம் இன்டு 7 மல்டிபிகேஷன் பண்ணுறோம். இப்போ இது சிம்பிளைஸ் பண்ணுங்க. அப்போ 7 - 7 இருக்கும். 2/7 - 2/7. அப்போ வேல்யூ என்னது ஜீரோ. வேல்யூ என்னது ஜீரோ. ஓகேவா? அதான் ஜீரோ ஆக்க வேண்டிய காலம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -3/7 இருக்குது. அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 3/7 - 3/7 ப்ளஸ் 10/7 இருக்கும். அப்போ மைனஸ் என்ன இருக்குது 7/7. வேல்யூ என்னது 1. வேல்யூ என்னது 1. அப்போ எனக்கு வேல்யூ என்னது 1. வேல்யூங்கிறது 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படி சொன்னால் 0 - 2/7 7 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் பார்ட் என்ன இருக்கும் -2 இருக்கும். -2. இப்போ இந்த ரோ மாற்றிட்டோம். 10ங்கிற ரோவை சேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் R8ங்கிற ரோவை மாற்றணும். R8ங்கிற ரோவை மாற்ற போகிறோம். இப்போ R8 அப்படிங்கிறது என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த டைம்ஸ் என்ன பண்ணு ஜீரோவா மாற்றணும். இந்த ஜீரோ என்ன மாற்றணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்னது R12. நெக்ஸ்ட் என்னது R8. R8ஓட என்னது -1/7. அப்போ ஆக்சுவலாக இங்கே மைனஸ் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணால் போதும் செப்பரேஷன் பண்ணால் ப்ளஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா? எந்த ரோவை இந்த ரோவை என்ன பண்ணு 1/7 என்ன பண்ணு 1/7. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் R8 - R12. ஓகேங்களா? R8ஓட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் -1/7 -1/7 R12ஓட வேல்யூ என்னது 1. R12 என்னது 1. அப்போ 1ங்கிறதால இந்த வேல்யூவை எதனால் பண்ணால் என்ன எடுக்கணும் -1/7 மல்டிபிகேஷன் பண்ணு. எதனால் மல்டிபிகேஷன் பண்ணு -1/7 மென்ஷன் பண்ணு. இப்படி பண்ணால் எனக்கு அந்த இடத்துல என்ன இருக்கும் ஜீரோன்னு கிடைக்கும். அந்த இடத்துல ஜீரோ கிடைக்கும். அப்போ என்ன பண்ணு -1/7 ப்ளஸ் 1/7 இன்ட்டு R12 அது மைனஸ் மைனஸ் என்ன இருக்கும் ப்ளஸ்ஸாக மாற்றலாம். ஸோ என்னது ஜீரோ. வேல்யூ என்னது ஜீரோ. அப்போ எப்படி மல்டிபிகேஷன் பண்ணு. ஸோ R8 -1 × 1 + 1 - 1/7 இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் இது எப்படி மென்ஷன் பண்ணலாம் மல்டிபிகேஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இருக்கும் 1/5 ப்ளஸ் 1/7 இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் இப்படி விட முடியலாம் -1/7 ப்ளஸ் 1/7 இன்ட்டு என்னது R12 என்னது R12. அப்போ இந்த ரோவை என்னதால் மல்டிபிகேஷன் பண்ணுறோம் 1/7 மல்டிபிகேஷன் பண்ணுறோம். 1/7 மல்டிபிகேஷன் பண்ணி ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு ஜீரோங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்போ R8 ப்ளஸ் 1/7 R12 இதுதான் இந்த ஆப்ரேஷன். இப்போ இருக்க பண்ணுற ஆப்ரேஷன் என்ன R8 ப்ளஸ் 1/7 R12. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் போட்டின்னு சொன்னால் R8ல் இந்த இடத்துல ஜீரோ வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல R8 என்ன இருக்குது -1/7 இருக்குது. ப்ளஸ் எங்கே இருக்கும் 1/7 அந்த இடத்துல ரிமைனிங் பார்ட் என்னது 1. அப்போ வேல்யூ என்னது ஜீரோ. அப்போ இப்போ ஆப்ரேஷன் என்னன்னா R8 ப்ளஸ் என்னது 1/7 R12. இப்போ R8 அப்போ R8 வேரியபிள் எடுத்து எழுத போகிறோம். R8 ஃபர்ஸ்ட் வேரியபிள் என்னது 12/7 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் 1/7 ப்ளஸ் 1/7 R12 வேல்யூபிள் இங்கே இருக்குன்னு பார்க்கணும். R12 வேல்யூபிள் என்னது 2 இன்ட்டு என்னது 2 இன்ட்டு 2. இப்போ பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுக்கணும்னு சொன்னால் ஸோ என்ன பண்ணுவோம் போத் சைடு 7 எடுப்பீங்க. அப்போ 12 இருக்கும் ப்ளஸ் என்ன இருக்கும் 2. அப்போ 14/7 வேல்யூ என்னது 2. 14 வேல்யூ என்னது 2. அப்போ இங்கே வேல்யூ என்னது 2 வேல்யூ 2. நெக்ஸ்ட்டு அடுத்த வேல்யூ பார்க்கணும் R8 நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது 0 வேல்யூ 0 ப்ளஸ் 1/7 அதுக்கு பதிலாக இங்கே வேல்யூ என்ன இருக்குது 0 இந்த R12 வேல்யூ இன்ட்டு 0. அப்போ இதுவும் 0 இந்த வேல்யூ 0 இருக்கும். அப்போ ரிமைனிங் பண்ணது 0. நெக்ஸ்ட்டு R8 வேல்யூ என்னது 1. R8 வேல்யூ என்னது 1 அப்படி மென்ஷன் பண்ணுறோம். ப்ளஸ் 1/7 இந்த நேரத்தில் R12 வேல்யூ என்ன பார்க்கணும். R12 வேல்யூ என்னது 0. அப்போ 1 + 0 வேல்யூ என்னது 1. அப்போ இங்கே பார்ட் என்ன இருக்கும் 1. நெக்ஸ்ட்டு R8 வேல்யூ பார்த்தோன்னா -1/7 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 1/7 இதோட வேல்யூ பார்த்தோன்னா 1. அப்போ மைனஸ் ப்ளஸ் என்ன ஆகிடும் 0 ஆகிடும். அப்போ வேல்யூ என்னது 0. நெக்ஸ்ட்டு R8 அப்போ R8 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5/7 என்னவா இருக்குது 5/7 இருக்குது ப்ளஸ் 1/7
R12 வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் R12 -5 இருக்கு இன்ட்டு என்னது -5. இப்போ பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 7 எடுப்பீங்க. ஸோ 5 - 5 அப்போ என்ன ஆகிடும் 0 ஆகிடும். ஸோ என்னது வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 0ங்கிற வேல்யூ இருக்கு. ஸோ 0 R8ங்கிறது என்னது 0 +1/7 R2 வேல்யூ என்ன பண்ணு R12 வேல்யூ. அப்போ R12 வேல்யூ என்னது 7. அப்போ 7 வேல்யூ என்னது 1. அப்போ என்ன பார்ட்னர் இருக்கும் 1ங்கிற வேல்யூ கிடைக்கும். 1ங்கிற வேல்யூ கிடைக்கும். இப்போ 1 0 0 0 1 0 0 0 1ங்கிற யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் சொன்னால் இது நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா ZJ - GJ வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும் ZJ - CJ வேல்யூ. ZJ - CJ வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ZJ - CJ வேல்யூ என்ன ரெண்டையும் மல்டிபிளிகேஷன் பண்ணி என்ன பண்ணு CJவை செப்பரேஷன் பண்ண போகிறோம். இப்போ 2 × 0 0 2 × 2 4. ஸோ இது என்ன ஆகிடும் 0 ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும் 4ங்கிற வேல்யூ கிடைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 2 × 1 2 × 1 2. நெக்ஸ்ட் 2 × 0 0 இது வேல்யூ 0. அப்போ -2 பண்ணால் வேல்யூ என்ன இருக்கும் 0. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2 × 0 0 வேல்யூ என்னது 2. ஸோ -2 மென்ஷன் பண்ணால் எனக்கு வேல்யூ 0. நெக்ஸ்ட் டைம்ஸ் பண்ணால் 0 அடுத்த வேல்யூயும் 0 ஆகிடும். ஸோ இந்த வேல்யூ 0 ஆகிடும். ஆல்சோ உங்கள் 0 ஆகிறதால என்னது வேல்யூ என்னது 0. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ங்கிற வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூ 0 இது வேல்யூ 0. அப்போ என்ன எனக்கு ரிமைனிங் 2 கிடைக்கும். 2 -2 அப்போ 4 சரி 2 என்னது -4 கிடைக்கும். அப்போ இந்த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா +2 கிடைக்கும். டைம்ஸில் +2 கிடைக்கும். இந்த டைம்ஸ் போனால் +14 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இந்த டைம்ஸ்னா 0 இந்த டைம்ஸில் 0 இந்த டைம்ஸில் 2 இந்த டைம்ஸில் பார்த்தீங்கன்னா -4 கிடைக்கும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் -2ங்கிற வேல்யூ கிடைக்கும். என்ன கிடைக்கும் -2 -2 +2 ஓகேங்களா. -0 வேல்யூ என்ன கிடைக்கும் 2ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ ZJ - CJ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ZJ - GJ வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ டேபிளில் பார்த்துட்டு சொன்னால் நம்மளுக்கு ZJ - CJ அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஈஸியாக பாசிட்டிவ் நம்பராக இருக்குது. அதாவது ZJ - CJ = என்னவா இருக்குது 0 இருக்குது. அப்புறம் என்ன இருக்கும் பீஸபிள் அண்டு ஆப்டிமல் சொல்யூஷன் இருக்குது. இந்த பீஸபிள் அந்த ஆப்டிமல் சொல்யூஷன் மட்டும் இல்லாமல் இல்லை. ஸோ அதோட சொல்யூஷனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸோ இண்டிஜஸ் நம்பராக இருக்குது. ஸோ ப்ராக்ஷனாக இல்லை அப்படின்னது ப்ராக்ஷனாக இல்லை. அப்படி ப்ராக்ஷன் நம்மளுக்கு தேவையானது ப்ராக்ஷன் இல்லாமல் இருந்தால் போதும். ஸோ இண்டிஜஸ் கிடைச்சா போதும். அப்போ இந்த டேபிளோட என்ன பேட் மோட் ஆகிடும். என்ன ஆகிடும் பேட் மோட் ஆகிடும். இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண வேண்டியில்ல. ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு வந்து எது ஆன்சர் கிடைச்சுன்னு பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆப்டிமம் சொல்யூஷன் மேக்ஸிமம் Z = 4. இப்போ மேக்ஸிமம் சொல்யூஷன் என்னது Z = 4. இந்த மேக்ஸிமம் சொல்யூஷன் Z = 4ங்கிறது வேல்யூ எப்படின்னா ஸோ 2x1 + 2x2ங்கிறது மேக்ஸிமம் Z வேல்யூ தெரியும். x1 வேல்யூ என்ன ஆகணும் 0. அப்போ 0ன்னு அப்ளை x1 பார்த்தீங்கன்னா 0. அப்போ 0 அப்ளை பண்ணால் 0 ஆகிடும். அப்போ 3x2 கிடைக்கும். 3x2 வேல்யூ என்னது 2ன்னு போயிருக்கும். 2ன்னு போட்டால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் 6 கிடைக்கும். சரி 2ன்னு போட்டால் 4 இங்கே என்ன இருக்கும் 4 கிடைக்கும். அது என்னது மேக்ஸிமஸ் வேல்யூ. அப்போ x1 = 0 x2 = 2 இருக்கும்போது எனக்கு என்ன கிடைக்குது மேக்ஸிமஸ் வேல்யூ கிடைக்குது. ஸோ அதுதான் இருக்காங்க இந்த ஆப்டிமல். அதாவது சொன்னால் ஆப்டிமல் சொல்யூஷன் மேக்ஸிமம் Z = 4 எப்போ அப்படின்னு சொன்னால் x வந்து என்னது x1 = 0 x2 = 2 இருக்கும்போது. ஸோ தி சப் ப்ராப்ளம் இஸ் ஆல்சோ பேட் மேட். அப்போ என்னது இந்த சப் ப்ராப்ளம் இது என்னது க்ளோஸ் ஆயிடுச்சு. கென்ஸ் ஃப்ரம் both the sub problem 1 and 2. அப்ப ரெண்டு both problem அதாவது sub problem 1 sub problem 2 கண்டுபிடிச்சோம்ல அதுல வந்து the integers optimum solution is given by. அப்ப அதுல ரெண்டுலயும் என்னது integer solution கிடைச்சிச்சு. அதுல என்னன்னா ரெண்டுமே என்னன்னா maximize Z = 4 கிடைச்சிச்சு. எப்படின்னு சொன்னா x1 = 1 x2 = 1 அல்லது அப்படி சொன்னா x1 = 0 x2 = 2 இருக்கும்போது x2 = 0 இருக்கும்போது எனக்கு என்ன கிடைச்சின்னு சொன்னா maximize வேல்யூ கிடைச்சது. maximize வேல்யூ என்னது 4ங்கிற வேல்யூ கிடைச்சிச்சு. ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த வழிக்கு என்னென்ன ப்ராப்ளம் பண்ணோம் சப் ப்ராப்ளம் ஒன்றுன்னா அதோடைய சார்ட்டிங் போடணும் சார்ட் போடணும். ஸோ இப்போ சார்ட் பார்த்தோன்னா ஒரிஜினல் ப்ராப்ளம் அதாவது அவங்க கொடுக்கப்பட்ட ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதான் கொடுத்துருக்க ப்ராப்ளம். மேக்ஸிமைஸ் Z = எப்படி இருந்துச்சுன்னா 2x1 + 2x2 substitute constraint 5x1 + 3x2 ≤ 8 and x1 + 2x2 ≤ 4 and x1, x2 ≥ 0. ஓகேங்களா. அப்போ இப்படி இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் சிம்பிளஸ்ட் டேபிளில் நார்மல் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது என்ன கிடைச்சிச்சுன்னா மேக்ஸிமைஸ் வேல்யூ Z = 32/7 32/7 x1 = 4/7 x2 = 12/7. இப்போ இந்த 32/7 அப்படிங்கிறதுல x1 வேல்யூ x2 வேல்யூ ஈஸியாக ப்ராக்ஷனாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு கணக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸோ இண்டிஜர்ஸ் கேட்டுக்கோங்க என்ன கேட்குறாங்க இண்டிஜர் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணால் நெக்ஸ்ட்டு branch and pound மெத்தடில் என்ன மெத்தட் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம் சொன்னால் XR
லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ஆர் லெஸ் ஆர் ஈக்குவல் எக்ஸ்ஆர் ஸ்டார் பிளஸ் ஒன்னுங்கிற கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன x1 x2 அப்படின்னு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு இப்போ கணக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இப்போ x1 x2 இப்போ இதில் மேக்ஸிமல் ஃப்ராக்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். போட்டுட்டு பை 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 0 பாயிண்ட் சம்திங் இருக்கும். இப்போ x2ங்கிற மேக்ஸிமம் 12/7 அப்போ 1 + 5/7 இருக்கும். அப்போ 5/7 தான் மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும். அதோட வேல்யூ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1க்கும் 2க்கும் இடையில இருக்கும். எங்கே இருக்கும் 1க்கும் 2க்கு அந்த 12/7ங்கிறது வேல்யூ என்னது 1க்கும் 2க்கும் சம்திங் அந்த வேல்யூபிள் தான் இருக்கும். அதில் தான் பண்ணிருக்கோம் x2 ≤ 1 அண்ட் x2 ≥ 2ங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இது என்ன ஆப்ஷன் சொன்னால் xr ஸ்டார் லெஸ் தென் xr less than xr star plus 1 இந்த கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் இது மென்ஷன் பண்ணுறோம். இப்போ இந்த x2 ≤ 1 அப்படி எடுத்துக்கிட்டு அது சப் ப்ராப்ளம் 1 ஆகவும் அடுத்து என்ன பண்ணோம் சப் ப்ராப்ளம் 2ங்கிறது என்ன x2 > 2 எடுத்து நம்ம சால்வ் பண்ணுறோம். இப்போ x1 எடுத்துட்டு அதாவது x2 ≤ 1ங்கிறது சப் ப்ராப்ளம் 1 மென்ஷன் பண்ணிட்டோம். அதோட ஆன்சர் பார்த்தா சிம்பிளஸ்ட் மெத்தட் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் z = 4 கிடைச்சிருக்கு. x1 = 1 x2 = 1ங்கும் போது கிடைச்சிச்சு. ஸோ இப்போ எல்லாமே என்ன ஆகுது ஆப்டிமல் சொல்யூஷன் இஸ் இண்டிஜர்ஸாக கிடைச்சிச்சு. ஸோ அப்போ சப் ப்ராப்ளம்ஸ் என்ன கண்டினியூ பண்ண வேண்டியல. சப்போஸ் வேறு வேலை இண்டிஜர் இல்லை அப்படின்னு சொன்னால் திரும்பி ரிப்பீட் என்ன பண்ணு இதே சிம்பிளஸ்ட் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு இண்டிஜர் நம்பர் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் சப் ப்ராப்ளம் 2 அப்படின்னு பார்க்குறோம். மேக்ஸிமைஸ் z = 4 x1 = 0 x2 = 2ன்னு கிடைச்சது. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் x2 > 2ன்னு இருக்கு. எப்பவுமே லெஸ் than or equal இருக்கும்போது நார்மல் சிம்பிள்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். greater than or equal மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சர்ப்ளஸ் வேரியபிளும் ஒரு ஆட் ப்ளஸ் வேரியபிளும் செட் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது பிக் எம் மெத்தட்னு சொல்லுவாங்க. என்னது பிக் எம் மெத்தட். அந்த மெத்தடில் இது ஃபாலோ பண்ணி இது சால்வ் பண்ணணும். இப்படி சால்வ் பண்ணும்போது எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ 4 கிடைச்சிது. x1 = 0 x2 = 2. ஸோ அப்போ ரெண்டுமே என்னது இண்டிஜர்ஸ் நம்பராக கிடச்சிச்சு. அப்போ ரெண்டுமே என்னது க்ளோஸ் ஆகிடுச்சு. அதெல்லாம் இருந்து கென்ஸ் தி இண்டிஜர் ஆப்டிமம் சொல்யூஷன் இஸ் மேக்ஸிமம் z = 4. அப்போ ரெண்டுல என்ன இருக்குது எனக்கு மேக்ஸிமம் z வேல்யூ 4 கிடச்சிருக்கு. எப்போனா வித்தின் x1 = 1 x2 = 1 அல்லது x1 = 0 x2 = 2ங்கும் போது என்ன எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குது. இதுதான் என்னது அப்படின்னு சொன்னால் பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட். பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட் படி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதான் அவங்க கேட்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம போடணும். ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த வந்து ஃபஸ்ட் யூனிட்ல பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆப்ரேஷன்ஸ் இல்லை இண்டிஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பியூர் இண்டிஜர் மெத்தட் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா மிக்ஸ்டு இண்டிஜர் ப்ராப்ளம் பார்த்தோம். மூணாவதாக பார்த்தோன்னா பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட் பார்த்தோம். இப்போ இந்த 3 மெத்தடும் பார்த்தோம். இந்த 3 மெத்தடும் க்ளோஸ் யூனிட் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இதுலேயே வந்து என்னன்னா கிராபிக்கல் மெத்தட் இருக்குது. அந்த கிராபிக்கல் மெத்தட் ஏற்கனவே என்ன பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட் கிராபிக்கல் மெத்தட் இது போன கிளாஸில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம சிம்பிள் ஸ்டெப்பில் வச்சு போட்டோம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணு சால்வ் பண்ணு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு டைட்டில் நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே தேங்க்யூ.